ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் வருங்கால தமிழக முதல்வருமான எடப்பாடியாரின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை பகிர்வது VN சுப்பிரமணியம், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. உலக தமிழர்கள் அனைவருக்கும் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு குமார் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் திரு சிவமயம் முரளிதரன் அவர்களின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கட்டும், தாமரை மலரட்டும். ராகுல் காந்தியினுடைய தலைமையில் கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகத்துடன் தான் பேசுவார் என்று பிரவீன் சக்கரவர்த்தி பலரிடம் சொல்லி தெரிவித்து வருகிறார் டெல்லியில். சார், ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி பலமாயிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பக்கம் காங்கிரஸ் தாவேக்காவோட போனாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை இருக்குமா சார்? காங்கிரஸ் தாவேக்கா அவங்க ட்ரைபடி பார்க்க போறாங்க. கிறிஸ்துவர் ஓட்டெல்லாம் வந்துடும் நினைக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்டியன் ஓட்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுதானே அவங்க பாக்குறாங்க. கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்துடும் பாக்குறாங்க. விஜய் கூட ஒரு குழப்பமான நிலையில் தான் இருக்கிறார். விஜய்க்கு ஜனநாயகனுடைய படத்தினுடைய சிக்கல்கள், அதை தவிர கரூருடைய சிபிஐ சிக்கல்கள், அதை தவிர மூன்றாவதாக பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்ள சிறப்பா என்ன என்று கேட்டால், வரக்கூடிய புதன்கிழமை அன்று தமிழ் வெற்றி கழகத்திற்கு தேர்தல் சின்னம் ஒதுக்க இருக்கிறார்கள். அது டார்ச் லைட்டா அல்லது ஆட்டோ ரிக்ஷாவா அல்லது லாரியா தெரியல. அது ஒரு வழக்கறிஞர்லாம் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தேர்தல் சின்னத்தை பாப்புலரைஸ் பண்ணி ஆகணும். அந்த தேர்தல் சின்னம் காங்கிரஸ் திமுக பிளவுக்கு கூட வந்ததுன்னா தேர்தல் சின்னத்தை பிரபலமாக்குவதற்கு விஜய்க்கு வெற்றி அதிகமாக கிடைக்கக்கூடிய அளவிற்கு தேர்தல் சின்னம் பிரச்சாரம் செய்ய முடியும். இல்லை என்றால் குறுகிய காலத்தில் அந்த டார்ச் லைட்டோ இதெல்லாம் பண்றதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனினும் விஜய்க்கு வேண்டுமென்றே பல சிக்கல்களில் மாட்டிவிட்டது மு.க. ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி என்று தான் காங்கிரஸ்காரர்கள் பேசுகிறார்கள். உதயநிதியினுடைய வளர்ச்சி தான் காங்கிரசிற்கு பிடிக்கவில்லை. காரணம் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவெல்லாம் நிறைய பணம் அடிச்சுட்டாங்க. அவர் முரசொலியில ஏதோ கட்டுரை எழுதிட்டு இருக்காரு. அவருக்கு பதவி கொடுத்தாங்க, எங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தாங்க எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு ஆத்திரத்துல தான் செல்வ பெருந்தகைக்கு நல்ல செல்வம் கொழிந்து விட்ட அந்த ஒரு ஆட்டத்து தான் காங்கிரஸ்காரங்க டிவிக்கோட போகணும்னு சொல்றாங்க. அதை தவிர பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், மத்திய உளவுத்துறைக்கும் மத்திய உள்துறைக்கும் கவர்னருடைய செயலாளர் ஒரு இமெயில் அனுப்பி இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அதில் தமிழக சட்டமன்றத்தில் 20ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை ஆளுநர் RN ரவி அவர்கள் காலை 9 மணிக்கு போகும் பொழுது திமுகவினர் அவரை வெறுப்பேற்ற போறாங்க. அவர் சில டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க. எந்த படிக்கணுங்கிறது தமிழக அமைச்சரவை அவருக்கு ஒரு வரைவு கொடுத்திருக்கிறது, டிராப்ட் ஸ்பீச். அதில் அவர் சொல்ற தமிழக அமைதி போவாங்க, நான் படிக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார் கவர்னர். காரணம் கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, போதைப் பொருள் வியாபாரம், சாராயம் இதெல்லாம் இருக்கிறத தவிர லா அண்ட் ஆர்டரில் தலித் மக்கள் அதிகமாக கொல்லப்படுகிறார்கள் தமிழகத்தில் என்று பொது வழியில் கவர்னர் பேசியதை தான் பதிவு செய்வேன் என்று அடம் பிடிக்கிறார் கவர்னர். அது ஒரு கரஸ்பாண்டன்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. தமிழக அரசாங்கத்திற்கும் ஆளுநருக்கும் மோதல் வந்திருக்கு. அது 20ஆம் தேதி காலை பிரதிபலிக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சியினர் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிடுவார்கள். எல்லாத்த தவிர இந்தியா வந்தே மாதரம் அந்த ஒரு சாங் 150 வருடம் ஆகிவிட்டது என்பதை குறிக்கும் வகையில் அந்த ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்திற்கு அகில இந்திய அளவில் தமிழக ஆளுநர் அந்த வந்தே மாதரத்தை பற்றி தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டதை திமுக அரசு எடுத்து விட்டது. தங்களுக்கு நினைவிற்கும் பன்வாரிலால் புரோஹித் பேசும்பொழுது ஜெய்ஹிந்த் இல்லை, சென்ற பேசும் பொழுது இவர் ஜெய்ஹிந்த்னு சொன்னாரு. அதை கட் பண்ணாங்க. ஜனகமன அந்த ஒரு நேஷனல் ஆந்தம் வரும்போது கவர்னர் பொன்முடி போன்றவர்கள், நேரு போன்றவர்கள் மிரட்டுறதுக்கு பார்த்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆக மொத்தம் 20ஆம் தேதி ஒரு மாபெரும் பாதுகாப்பிற்கு கவர்னர் சந்தேகப்படுகிறார். இது எல்லாம் வைத்து பார்த்தால் கடைசி செஷன் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி ஃபார் M.K. ஸ்டாலின் இனிமேல் அவர் கூட்ட முடியாது, தேர்தல் அறிவிச்சிருவாங்க.
மீண்டும் தேர்ந்தெடுத்து வந்தாருன்னா அவர் முதலமைச்சரா உட்கார்ந்துக்கலாம். சபாநாயகர் அப்பாவிற்கு கூட இதுதான் கடைசி செஷன். இனிமேல் அவர் சபாநாயகரா இருக்கிறது கஷ்டங்க. ரொம்ப நிறைய வளர்றாரு, பேத்துறாரு, அவர் அதெல்லாம் அவர் யாருக்குமே பிடிக்கல. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தை பற்றியும் பராசக்தி படத்தை பற்றியும் மற்றும் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு இல்லை என்பதை பற்றி பேச ஆரம்பித்தாரேயானால் தமிழக சட்டசபையில் ஒரு மாபெரும் குழப்பம் ரகலை ஏற்படும் என்பதுதான் டெல்லிக்கு கிடைக்கக்கூடிய தகவல். பிரணவ் சார், இப்ப அதிமுகவுடைய தேர்தல் மேனிபெஸ்டோ வெளிவந்திருக்கதா பாக்குறோம் சார். அம்மா இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் தகவல் சார். கண்டிப்பாக இதுல ஒரு கன்சாலிடேட் பண்ணாத ஒரு தேர்தல் அறிக்கை 5 கொடுக்கிறாரு. இப்ப ஆண்களுக்கு கூட பஸ்ல ஃப்ரீ 60 வயசுக்கு மேல ஒரு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு இலவசத்தை தர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது விளங்குகிறது. எனினும் மத்திய அரசாங்கத்திலிருந்து ரிசர்வ் பேங்க் மூலமாக தமிழகத்திற்கு 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் நிதி பற்றாக்குறையில் இருக்கிறது. பைனான்சியல் எமர்ஜென்சி தமிழகத்திற்கு இருக்கிறது. அதை நிர்மலா சீதாராமனிடம் தென்னரசு தமிழக நிதியமைச்சர் பணம் கேட்டிருக்காங்க. எதிர்மறைவில் காங்கிரஸ் திமுக பணம் இல்லாத கஜானா காலி தமிழ்நாட்டில். இருப்பினும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூட நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுக்கிறார். தமிழக முதலமைச்சருடைய எண்ணம் என்ன என்று கேட்டால் மீண்டும் திரும்பி வரப்போவதில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்டி இன்கம்பன்சினால தீவிரமாக இருக்கிறார்கள். நம்ம வந்து கஷ்டம் போச்ச எல்லா தலையும் மொட்டை அடிச்சுட்டு போலாமே எல்லாரும் ஃப்ரீயா கொடுக்கிறார். தமிழக சட்டமன்றத்தில் கண்டிப்பாக அடுத்த நிதிநிலை அறிக்கை வரும் பொழுது அடுத்த அரசாங்கம் யார் வந்தாலும் சரி, எடப்பாடியோ விஜயோ மு.க. ஸ்டாலினோ யார் வந்தாலும் பணம் இருக்காது தமிழக சட்டமன்ற கஜானாவில். பைனான்சியல் எமர்ஜென்சி கொண்டு வந்தவர்களுக்கு தங்கம் தென்னரசும் பி.டி. தியாகராஜனும் தமிழக நிதிநிலை குலைத்து விட்டார்கள் என்பதுதான் பழி. அதற்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் கூட்டம் முடிந்த பிறகு தேர்தல் பிரச்சாரத்தில் கண்டிப்பாக தமிழக தேர்தலில் எப்படி இலவசங்கள் அதிகமாக இருக்கிறது அதிமுக உள்பட என்பதை பற்றி விசாரித்து பேசுவார்கள் என்றுதான் பின்னணி தகவல் கிடைக்கிறது. பிரணவ் சார், இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பாவுக்கும் மகளுக்கும் அந்த பிரச்சனையை நீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லா இந்திய மக்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இப்ப சின்னம் யாருக்கு சார் போகும்? இந்த பிரச்சனையை டெல்லி எப்படி சார் பாக்குறாங்க? டெல்லி அரசியல் சின்ன அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் ஏற்கனவே தேர்தல் கமிஷன் கோர்ட்ல இருவரும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா நாங்க முடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இப்ப இவங்க கன்சாலிடேட் பண்ணி இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் போனா கூட கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் ஆர்கனைசேஷன் அமைப்பு அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. ஆக மொத்தம் அன்புமணி ராமதாஸ் அந்த மாம்பழம் கிடைக்கல. சார், இப்ப தேமுதிக கூட்டணி அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு 9ஆம் தேதி ஒரு மாநாடு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் முன்னாடி ஜூனியர் ஒரு செய்தி வந்தது, அதை நீங்க பாத்திருப்பீங்க. என்ன சார், கூட்டணி அறிவிக்கிறேன்னு சொன்னவங்க அறிவிக்காம போயிட்டாங்க. யார் கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? அதாவது அந்த தேமுதிக என்பது கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் ஓட்ஸ் இருக்குங்க. 2%, 3% யாரும் இல்லைங்க. ஐயா விஜயகாந்துக்கு கூடிய மரியாதை. ஆனா பிரேமலதா இந்த மாதிரி அனுமார்வாதி மாதிரி இருக்கிறது தப்புங்க. அவங்க ஒண்ணு டிசைட் பண்ணணும், டிஎம்கே போறாங்களா ஏடிஎம்கே போறாங்களா. சப்போஸ் ஒண்ணும் பண்ணலன்னு வச்சுங்க, கண்டிப்பாக தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு போகணும். தேமுதிகவிடம் இருந்து வரக்கூடிய கோரிக்கை என்ன என்று கேட்டால் மத்திய அரசாங்கத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது தர முடியாது என்கிறார் நரேந்திர மோடி. இந்த சிக்கல் இதுதான் இருக்கும். கண்டிப்பாக பிரேமலதா நரேந்திர மோடியுடன் தான் இருப்பார். 23ஆம் தேதி அதற்கான அறிவிப்புகள் வரும் என்று தான் சொல்லுகிறார். ஏன்னா பிரதமர் வரும்போது அந்த டேஷ்ல அவர் அந்த இருப்பாங்க, டிடிவி தினகரன் இருப்பாங்க. ஓ பன்னீர்செல்வம் டிஎம்கே போயிடுவாங்கன்னா டெல்லியில பேசுறாங்க. சார், இப்போ யஷ்வந்த் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு 2024 அவரோட வீட்டுல கேஷ் எல்லாம் போன் பண்ணாங்க எரிஞ்ச நிலையில. அதன் தொடர்ச்சியை பாத்தீங்கன்னா இப்போ என்ன நிலையில இருக்கு சார் அவரோட கேஸ்? சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க, பார்லிமெண்ட் முன்னாடி இம்பீச்மெண்ட் போகத்தான் பொய்யாகவும் சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய பட்ஜெட் செஷன்ல
அவங்க ஒரு கமிட்டி போடுவாங்க. பட்ஜெட் செஷன் முடிஞ்சிட்ட உடனே குறைந்தது ஆகஸ்ட் மாசத்திற்குள் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தால் பிரச்சனை இருக்காது, இல்லை என்றால் பதவி நீக்கம் செய்யப்படுவார். இது வரைக்கும் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரல பிரணவ். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு பாக்குறாங்க. ஏன்னா அவர் ஓய்வு காலம் மறந்துச்சு. அந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒண்ணு பண்ணணும்னு பாக்குறாரு. அதுல அந்த பணம் இருக்குது பாருங்க, அந்த பணம் யாருடையது? இவருடைய வீட்டுல வச்சிருந்தாங்க. பாதி பணம் கொழிஞ்சு போயிடுச்சு, எரிஞ்சு போயிடுச்சு. எரிச்சு வந்து யாருன்னு தெரியல. அந்த ஃபயர் இன்ஜின் சொல்லிட்டாங்க இதுல 100 கோடி ரூபாய்க்கு பணம் இருந்ததுன்னு. அது வேற நீதிபதி தான் இல்ல இவர் தான் சிபிஐ என்கொயரி போட்டிருக்காங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒரு நீதி அரசர் ஏன் சுப்ரீம் கோர்ட் உள்பட சிபிஐ என்கொயரியை மறுக்கிறது? இதுல வேற நானே ஜட்ஜி இதுல பணம் வச்சிருக்காங்களா? வர்மா பணம் அடிப்பாரா? எதற்காக? இது வழக்கறிஞர்கள் எல்லாம் வேண்டும் என்றே நீதிபதி மீது சுமத்தக்கூடிய ஒரு பழி என்று தான் டெல்லியில் வருகிறது. ஜஸ்வந்த் வர்மா கூடிய விரைவில் பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்பதுதான் டெல்லியில் நரேந்திர மோடி கூட சொல்றாரு. அந்த ஜட்ஜ் ஷுட் கோ அப்படின்னு. சார், இப்ப இறுதியாக ஒரு கேள்வி சார். பிரைம் மினிஸ்டர் அவர்கள் 23ஆம் தேதி தமிழகத்துக்கு வரதா இருந்தது, திருப்பரங்குன்றத்துக்கு கூட போறதா இருந்தது. அதை பத்தி கொஞ்சம் தகவல் சார். தமிழகத்திற்கு 23ஆம் தேதி மதியம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவிலிருந்து வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த சுற்றுப்பயணம் இன்னும் ஒரு பைனலைஸ் பண்ணது. தமிழகத்திற்கு 23ஆம் தேதி வரும்பொழுது தமிழக அரசியல் மாறும் கண்டிப்பாக. காரணம், அமித்ஷாவிடம் இருந்து சில குறிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுவிட்டார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம், மருந்து கலாச்சாரம், ட்ரக் மெனேஜ், அதை பற்றி பேச இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 23ஆம் தேதி தமிழகம் வருவதற்கு முன்னதாக குடும்ப அரசியலை பற்றி பேசுவதை தவிர மகாராஷ்டிராவிலும் திருவனந்தபுரத்திலும் பாஜக வெற்றி பெற்றதை பற்றியும் தவிர பாஜகவிற்கு புது தலைமை வந்ததை பற்றியும் அவர் விஸ்தரிப்பாக விதாவாதியாக பேசுவார். தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து நன்றாக பேசுவார் பிரதமர். பெரிய ஒரு சேஞ்ச் வரப்போகுதுங்க பிரதமர் பேசியதிலிருந்து. காரணம் என்ன என்று கேட்டால், மு.க. ஸ்டாலினை, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வேருடன் பிடுங்கி எறிவேன் என்று லோக்சபா ராஜ்யசபாவில் சொன்ன அமித்ஷா நரேந்திர மோடி மூலமாக அதை செய்து காண்பிப்பார் என்பதுதான் மத்திய பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய எண்ணம். சார், அவர் திருப்பரங்குன்றத்துக்கு போவாரா சார்? இல்ல, போக மாட்டாங்க. திருப்பரங்குன்றம் போனாருன்னா இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் ஏடிஎம்கேக்கு போயிடுங்கிற ஒரு பாதையா இருக்கு. ஏடிஎம்கே காரெல்லாம் வராதுன்னு சொல்றாங்க. பட் டியூரிங் தி எலெக்ஷன் டைம் என்ன பண்ணுவார் தெரியும், இந்த வாட்டி போக மாட்டாங்க. திருப்பரங்குன்றம் கார்த்திகை மட்டும் சைலண்ட் ஆயிடும். ஏன்னா திருப்பி அது பண்ணீங்கன்னா இந்த முஸ்லீம் வாக்காளர்கள் இதெல்லாம் வரும். இப்ப அவங்களுக்கு மோர் கான்சென்ட்ரேஷன் டிஎம்கே ஒழிக்கணுமே தவிர திருப்பரங்குன்றத்தை விஷயம் பழசாயிடுச்சு. அவங்க அடுத்த கார்த்திகை மட்டும் வெயிட் பண்ணுவாங்க. வெற்றிவேல் வீரவேல் வாழ்க முருகாக சொல்லுவாங்க. பட் தே வோன்ட் ப்ரோவோக் ஏடிஎம்கே. அப்படிதான் பல பாஜக கருத்து தெரிவிக்கிறார். சார், கண்டிப்பா சார். ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து எங்களிடம் பேசுனீங்க சார். ரொம்ப நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.